எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்றீங்க. பெரிய பிரச்சனையில இருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்த போறீங்க. தேங்க்யூ சோ மச். என்னங்க இப்படி சொல்றீங்க? எல்லாமே அந்த கடவுளோட செயல். ஒரு வேளை இன்னைக்கு என்னோட நண்பருக்கு உதவி செய்ய முடியலன்னா இந்த யூனிஃபார்ம் எதுக்குமே யூஸ் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் வேறு. என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இங்க பாருங்க சிஸ்டர், உங்க டவுட் கரெக்டா இருக்குன்னு நான் வேண்ட கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த பாடி சிமோனிக்காவதா இருக்கக்கூடாது. அது சிமோனிக்காவதா இல்லைன்னா அதுக்கப்புறம் அபிஷேக் கண்டிப்பா வெளில வந்துருவார்ல. அந்த டெட் பாடி கண்டிப்பா சிமோனிக்காவோட தான் இருக்காது. மத்தவங்க உயிரை எடுப்பாளே தவிர அவ சாக மாட்டா. ஆனா திரும்ப வரமாட்டேன்னு நினைக்காத. நான் திரும்ப வருவேன் பிரக்யா. ஒரு நாள் நானும் உன்னை இப்படிதான் தள்ளி விடுவேன். இதை விட உயரமான இடத்துல இருந்து. அந்த டெட் பாடி சிமோனிக்காவோட இல்லைன்னு எனக்கு உறுதியா தெரியும். வாங்க வாங்க போலாம். வாங்க. அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே ஒரு பொண்ணோட டெட் பாடி பார்க்கணும்னு. 16 பொண்ணுங்களோட டெட் பாடி இருக்கு. நீங்க எந்த டெட் பாடியை பார்க்கணும்? அதான் அந்த ஹோட்டல் கொரோனா இன்டர்நேஷனல். கொரோனா இன்டர்நேஷனல். பேரு சிமோனிகா தானே? ஆமா அதேதான். வார்டு நம்பர் 2ல 24வது நம்பர். வாங்க. இது சிமோனிக்காவோட டெட் பாடியா இருக்கவே முடியாது. இருந்தாலும் என் கண்ணால ஒரு தடவை பார்த்துட்டேன்னா எனக்கு நம்பிக்கை வந்துடும். நீங்க கவலைப்படாதீங்க. என்னால அவர் ஜெயிலுக்கு போனார்னு யாராவது சொன்னாங்கன்னா அவளால மட்டும்தான் அவரை வெளியில கொண்டு வர முடியும்னு சொல்லுங்க. அவர் எப்பவுமே அவர் குடும்பத்தை விட்டு கொடுக்கல. அவர் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு நான் விட மாட்டேன். அவரை திரும்ப கூட்டிட்டு வருவேன். பிரக்யா, இது சிமோனிகாவே இல்ல, இவ சிமோனிகாவா இருக்க முடியாது. அவ சாக மாட்டா. ஆனா இது அவ டெட் பாடி தான் பிரக்யா.
பிரக்யா இவ உண்மையிலே செத்துட்டா. இல்ல பிரபா, இவ இவ இன்னும் சாகல. இவ செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. சிமோனிகா, எழுந்துரு. பிரக்யா என்ன பண்றீங்க? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஒரு யாரோ நிமிஷம் போய்டா. இரு பிரபா. சிமோனிகா, எழுந்துரு. ப்ளீஸ் என்ன பண்றீங்க? சிமோனிகா, மரியாதையா எழுந்துரு. பாஸ்டர், எதுக்கு இப்படி என்ன நடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்க? இருக்கீங்க? Control எனக்கு தெரியும் நீ yourself. உயிரோட தான் இருக்க. எழுந்துரு சிமோனிகா. பிரக்யா இவ செத்து போயிட்டா. அவ மாடியில இருந்து கீழே விழுந்தப்போ அவ கால்ல அடிபட்டது இல்ல? அப்ப கண்டிப்பா அவ கால்ல காயம் இருக்கணும். பிரபா, நம்ம இங்கிருந்து கிளம்பணும். சிஸ்டர் வாங்க. இல்ல இல்ல இல்ல, இவ சாகல பிரபா. இவ பிரக்யா இவ சிமோனிகா சாகல. செத்துட்டா. செத்து போயிட்டா. பிரபா, இவ போய் பிரக்யா, சொல்லிட்டு நான் தான் இருக்கா. சொல்றேன்ல. Control yourself. இல்ல, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எங்கேயோ தப்பா இருக்கு பிரபா. நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு. வாங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். இல்ல, இவ போய் சொல்றா. சொன்னா பிரக்யா, கேளுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க செத்துட்டாங்க. Please, கண்டிப்பா இது செத்து சிமோனிகா தான் போனாங்க. சிஸ்டர். சிமோனிகாவா இல்லனா நமக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆனா இப்ப வேற என்ன இல்ல, பண்ணலாம்? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது. இவ நடிச்சிட்டு இருக்கா. இது எல்லாமே இவளோட பிளான் சிமோனிகா தான். செத்துட்டா. செத்து ஏதோ போயிட்டா. தப்பு நடக்குதுங்க. பிரக்யா, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வாங்க போலாம். வாங்க. பிரக்யா வெளியில போலாம். ப்ளீஸ் வாங்க. அந்த சாவு கூட நம்ம ரெண்டு பேரையும் நான் பிரிக்க விடல. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? பிரபா லாயரை பார்க்க போயிருக்கால. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீங்க நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கு வந்துருவீங்க. தனி உலகினில் உனக்கென நானும் ஓர் உறவென எனக்கென நீயும் அழகாய். என் ஃபேமிலி நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நம்புறாங்க. அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நானே நம்பிக்கை இழந்துட்டா, நான் வீக் ஆயிட்டேன்னா அவங்க நம்பிக்கை இழந்துருவாங்க. இல்ல, ஐ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். அக்கா, தண்ணி குடிங்க. என்னங்க, தண்ணி. இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? நாம எந்த தப்பும் பண்ணல. அவர் நிரபராதி. அதை யாரு நம்புவாங்க? அந்த ரூம்ல சிமோனிகா தான் இருந்தான்னு அபி அவன் வாயாலே சொல்லிட்டான். அங்க இருந்து அவங்க ரெக்கவர் பண்ண பாடியும் அந்த சிமோனிகாவோடது தான். முதல்ல அந்த பாடி அவளோட தான் இருக்காதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே உடைஞ்சு போச்சு.
எல்லாமே முடிஞ்சு போச்சு த்ரிஷா. இனிமே அபியை காப்பாத்துறது கஷ்டம்தான். என்னங்க நீங்க மாமாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றீங்க. அப்ப வீட்ல இருக்கவங்க கிட்ட என்னன்னு சொல்றது? பாட்டியும் கிரானியும் மாமா வந்துருவாருன்னு ஆசையா இருக்காங்க. இப்ப நீங்க என்னடானா இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு வரும்போது மாமாவை கூட கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் சொன்னேன். இப்ப நான் அவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்வேன்? மாமாவை காப்பாத்த முடியாதுன்னா வாய் திறந்து சொல்லுங்க. ஒருவேளை அந்த சிமோனிகா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தானா அவளை நானே கொண்டு இருப்பேன். நம்ம எல்லாரையுமே அழ வச்சு சந்தோஷப்படுறான். இவ செத்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கை நரகமாயிடுச்சு. இல்ல இல்ல கண்டிப்பா ஏதாவது வழி இருக்குங்க. சரி, லாயர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு. அபிக்கு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால ப்ராசிக்யூட்டர் ஸ்ட்ராங்கா கேஸ் போட்டு பெயில் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாராம். எல்லாமே முடிஞ்சு போச்சு த்ரிஷா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லாதீங்க. நாம தோத்துட்டோம். ஆனா இதுல ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா போராடாமலேயே தோத்து போயிட்டோம். நாம இன்னும் தோக்கல. நாம தோக்கல பிரபா. எதுவும் முடிஞ்சு போகல. இந்த உலகம் அவரை பத்தி என்ன நினைக்குது, மத்தவங்க அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு எனக்கு கவலை இல்ல. அவர் எந்த தப்பும் பண்ணலங்கிறது நமக்கு தெரியும். அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நாம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படியே சிமோனிகா செத்துட்டானா அது ஒரு ஆக்சிடென்ட், தெரியாம நடந்த விஷயம். அதோட இதை நாம நிரூபிச்சே தீரணும். அவரு சிமோனிகாவை விண்டோல இருந்து தள்ளி விடல. அவ தானாதான் கீழே விழுந்துட்டா. என்ன நடந்தாலும் சரி, நாம இதுல ஜெயிச்சு தீரணும் பிரபா. உண்மை என்னன்னு நாம நிரூபிச்சு தீருவோம். நாம இதை நிரூபிக்கிற வரைக்கும் இதுல நாம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை அவருக்கு நாம கொடுக்கணும். அக்கா, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுல்ல. என்னோட பேரு, என்னோட வேலை, என்னோட இமேஜ், ரெப்புடேஷன், என்னோட மியூசிக். மிஸ்டர் அபிஷேக் அந்த ரூமில் இருந்தார். அந்த பொண்ணு பின்னாடி போனாங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். லீகலி நாளை காலைக்குள்ளே அவரை வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். குணச்சி, குணச்சி, என்னோட ஃபேவரட் ஜாக்கெட் எங்க இருக்கு? அங்க குணச்சி, குணச்சி, என்னோட காஃபி எங்க? ம், ம்.
இப்ப எதுவுமே பண்ண முடியாது. அந்த பாடி சிமோனிக்காவது தான். அபி இப்ப கண்டிப்பா கோர்ட்டுக்கு போயே ஆகணும். டேய், இப்படி இருந்தா கேஸ் அபிக்கு அகைன்ஸ்டா மாறிடுமே. இதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும். ஏதோ எவிடன்ஸோ ப்ரூஃபோ தேடி அவன் ஃபேவருக்கு எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது பிரபா. இப்ப கோர்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படின்னா நம்ம சும்மா இருக்கணுங்கிறியா? அபியை காப்பாத்த எதுவுமே பண்ணக்கூடாதா? பிரபா, நான் உன்னோட ஃப்ரெண்டுடா. நான் என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். பிரகியா கிட்ட இனிமே எதையும் அவசரப்பட்டு பண்ண வேணாம்னு சொல்லிடு. அப்படி பண்ணிட்டா அபிக்கு அகைன்ஸ்டா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னால முடியல. லாயரால எதுவும் பண்ண முடியாதுங்கிறாரு. இங்க இவனாலே முடியாதுங்கிறான். இனிமே இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அக்கா தான் நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல, நம்ம தைரியத்தை இழக்க கூடாது. நம்ம நிதானமா இதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம பிரச்சனைய பார்த்தா அது நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியும். நம்ம அதுல தோத்துருவோம்னு கூட தோணும். அதுக்கு சொல்யூஷனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாது. இதுல நம்ம கடவுளை முழுசா நம்பினவங்க. கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. நம்பிக்கை வைங்க. என்ன மன்னிச்சிரு பிரக்யா. ஐம் சாரி. நான் எதுக்கு சாரி சொல்றேன்னா, என்ன நினைச்சாலும் என்னால உன்னை விரும்ப முடியல. ஐ ஹேட் யூ பிரக்யா. ஐ ஹேட் யூ. And you know why? Because I love my brother. என் அண்ணனை நான் ரொம்ப விரும்புறேன். நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா என் அண்ணனுக்கு ஏதாவது கெடுதல் நடந்துச்சுன்னா அதை என்னால பொறுத்துக்கவே முடியாது. From day one இருந்தே எனக்கு நல்லா தெரியும் நீ என் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லைன்னு. எனக்கு நீ என் அண்ணன் லைஃப்ல வந்தியோ அண்ணில இருந்து என் அண்ணன் பிரச்சனையை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் லைஃப்ல நிம்மதியே இல்ல, அவனுக்கு சந்தோஷமே கிடையாது. பிரச்சனைகளை மட்டும் தான் அவன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான் பிரக்யா. ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான். ஒன்னாலதான் அவன் எப்பவுமே ஏடகுடமா மாட்டிக்கிறான். அப்புறம் அந்த துஷ்யந்த், அவன் உன்னோட எதிரி பிரக்யா, என் அண்ணனோட எதிரி இல்ல. ஆனா உன்னை காப்பாத்த போய் என் அண்ணன் அந்த துஷ்யந்தை கொன்னுட்டான். அவனோட சாவுக்கு பழி தீர்த்துக்கிறதுக்காகத்தான் அந்த சிமோனிகா அண்ணனை கொல்ல வந்திருக்கான். சிமோனிகா அண்ணனை கொல்ல வந்தா. ஆனா உனக்கு அது மட்டும் போதாதுன்னு நினைச்ச பிரக்யா, அந்த சிமோனிகாவையே இந்த வீட்டுக்கு அண்ணனோட செக்ரட்டரியா கூட்டிட்டு வந்த. உன்னோட தப்பால இன்னைக்கு என் அண்ணன் ஜெயில இருக்கான் பிரக்யா. இது எல்லாத்துக்கும் நீதானே காரணம். ஒவ்வொரு முறையும் உன்னால மட்டும்தான் என் அண்ணன் பிரச்சனையில மாட்டி நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். நீ என்னடானா என் அண்ணனை காதலிக்கிறேன்னு சொல்ற. நீ அண்ணனை லவ் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு என் அண்ணன் அந்த கண்டிஷன்ல இருக்கானா அதுக்கு காரணம் நீதான் பிரக்யா. ஆனா நீ கூலா இங்க இருக்க. அதனால ப்ளீஸ் ஐ பெக் ஆஃப் யூ, தயவு செஞ்சு என் ஃபேமிலியையும் என் அண்ணனையும் விட்டு எங்கேயாவது தூரமா ஒழிஞ்சு போயிடு. என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சியோ பிரக்யா, நீ ஒரு துரதிருஷ்டம் மாதிரி எங்க எல்லார்கிட்டயுமே ஒட்டிட்டு இருக்க. நீ இப்ப சொல்றது எல்லாமே சரிதான் ஆலியா. எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னால இப்ப போக முடியாது. நான் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவன். நான் அவரை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் ஆலியா.
உனக்கே நல்லா தெரியும்னா நான் அவரை என் உயிரை விட அதிகமா காதலிக்கிறேன். உனக்கே தெரியும் நான் அவருக்கு கஷ்டம் கொடுக்கறதெல்லாம் அப்புறம் அவருக்கு ஒரு கஷ்டம் என்னால பார்க்க முடியாது. உனக்கு நல்லா தெரியும் நான் அவரை பத்தி எவ்வளவு கவலைப்படுறேன்னு. ஐ எம் சாரி டு சே திஸ் ஆலியா. நான் படுற கவலையில பாதி கூட உனக்கு உங்க அண்ணன் மேல இல்ல. அது உன்னால முடியாது ஆலியா. நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நான் விடுற ஒவ்வொரு மூச்சும் அவருக்காக தான் ஆலியா. நான் அவரை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தே தீருவேன். அது உனக்கு நான் ப்ரூவ் பண்றதுக்காக இல்ல ஆலியா. என் புருஷனை நான் வெளியில எடுப்பேன். ஏன்னா நான் அவரை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவர் இல்லாம ஒரு நொடி ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது ஆலியா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவரை காதலிக்கவே இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு நீ ஆலியா, இது 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 வந்து சின்ன ராக் ஸ்டார் தெரியுமா உனக்கு? அவரு எப்ப என் கூட இல்லைனாலும் இதை நான் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருப்பேன். இதோட தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் பேசுறது எதையும் இது கேட்க மாட்டேங்குது ஆலியா. கேளுங்க கேளுங்க.